இந்த ஊம கொட்டா மாரி இருந்துக்கிட்டு இந்த மயில் என்ன வேலை பார்க்குது பார்த்தீங்களா? ஏன்னா, ஊம ஊர கெடுக்கும், பெருச்சாளி வீட்ட கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் வந்து அப்படியே பவ்யமா இருந்துகிட்டு, இந்த மயில் பண்ற வேலை மோசமான அதே நேரத்தில மல்லிக்கு வந்து துரோகத்த பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, தங்கச்சி மேல அவ்வளோ ஒரு உயிரா இருக்கக்கூடிய மல்லி, அப்பேற்பட்ட அக்காவுக்கு இந்த மாரி ஒரு மயில் மாரி தங்கச்சி வந்து கண்டிப்பா இது மயில் கிடையாது. இது வந்து ஒரு பருந்து இல்லன்னா அந்த மாரி தான் சொல்லணும். ஏன்னா, இவங்க மயில்னா அழகா தோகை விரிச்சு ஆடும். அது வந்து மழைய பொழிய வைக்கும். ஆனா, இந்த மயில் வந்து வீட்ட இப்போ நாசம் பண்ண 2 போகுது அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. ஏன்னா, அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு, அந்த பையன வீட்டுக்கு வர வைக்கலாமா? அதாவது யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலைன்ன மாரி, ஒரு பையன தனியா எப்படி கூப்பிட முடியும்? இந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. அப்ப எதுக்கு வந்து பேசணும்னு நெனச்சா, அவங்க வீட்டுக்கு அவங்க அக்காவோ யாரோ இருக்கும்போது வர சொல்லி பேசியிருக்கலாம். இல்ல வெளிப்படையா சொல்லியிருக்கலாம். இந்த பையன நான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கலாம். அதுவும் படிக்கும்போது இந்த மாரி விஷயம் தேவையே இல்ல. ஆனா, அதெல்லாம் விட்டுப்புட்டு தனியா வர சொல்லும்போது, அந்த பையன் என்ன நோக்கத்துல பழகிட்டு இருக்காங்கிறது நமக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா, அந்த பையன் சொல்லக்கூடிய வார்த்தை கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும்? அதெல்லாம் நம்ம ட்ரையல் பார்ப்போமா? அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறான். அப்ப அவன் மோசமானவனா தான் இருக்க போறான் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப அவனோட நோக்கமே வேற. இந்த மயில் அத புரிஞ்சுக்குதா? இல்ல அந்த வயசு கோளாறா? என்னங்கிறதே தெரியல. இருந்தாலும் இவங்க மயில் நடந்து கூடிய விதம் யார பாதிக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பா வந்து மல்லிய தான் பாதிக்கும். ஏன்னா, இப்ப அடுத்ததா என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு தப்பா ஏடாகூடமா ஒரு விஷயம் நடந்துரும். அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ராஜி கையில சிக்கும். ஏன்னா, ராஜி தான் அவங்கள சுத்தி சுத்தி வராங்க. ராஜிகிட்ட இருந்தா இவங்க அப்படியே தப்பிச்சுக்கிட்டு போற மாரி போறாங்க. அப்ப ராஜிக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா, அப்படியே அவல் பொரி சாப்பிடுற மாரி தான். இன்னொன்னு இந்த விஷயம் ஒரு வேள போலீஸ் கேஸ் அந்த மாரி எதுவும் ஆச்சுன்னா, தீபிகா கைக்கு போச்சுன்னா, அவங்க இத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? மல்லி எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆக இதுல வந்து 2 விஷயம் வந்து இப்ப மல்லிக்கு எதிரானவங்கள ஒண்ணு சேர்க்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்ப இதுல வந்து மயில் வந்து கொஞ்சம் நல்ல விதமா நடந்திருக்கலாம். ஏன்னா, தான் அக்கா இவ்வளோ பிரச்சனைய சந்திச்சு வந்திருக்காங்க. தான் மாமா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் அக்கறையா கேட்குற மயில் வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த எப்படி பண்ணதுக்கு துணிஞ்சாங்க? தெரிஞ்சு பண்றாங்களா? தெரியாம பண்றாங்களா? இருந்தாலும் இந்த வயசு கோளாறுல இப்படி பண்ணியிருக்க கூடாது. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.